இளங்குமரனோட தமிழ் உரையில் பிரித்தெழுதுகள் பார்ட் 2 பார்க்க போகிறோம். நிலைமொழி ஈற்றில் இ, இ, ஐ இதெல்லாம் வந்துச்சுன்னா யா வரும். இதுவே ஏ வந்துச்சுன்னா யாவும் வரும், வாவும் வரும். மற்றபடி மற்ற எந்த உயிரெழுத்துக்கள் வந்தாலும் வா தான் வரும். இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இ, இ, ஐ வந்துச்சுனாலே என்ன சொல்லியிருக்கேன், யா வருமா? மணி கூட்டல் அழகு, மணி ஈன்னு வருது, மணி அழகு. தீ கூட்டல் எரிந்தது, ஈன்னு வருது, தீ எரிந்தது. ஓடை கூட்டல் ஓரம், ஓடை ஐ வருது, அப்போ ஓடை ஓரம். வந்துட்டு அதுக்கப்புறம் ஏகாரம் வந்துச்சுன்னா யாவும் வரும், வாவும் வரும். சே கூட்டல் அடி, சேவடின்னு வரும், சே அடின்னு வரும். தேவாரத்தை தே கூட்டல் ஆரம்னு பிரிக்கலாம், தே கூட்டல் வாரம்னு பிரிக்கலாம். மற்ற எந்த உயிரெழுத்து வந்துச்சுனாலும் வாதான் வருமா? பல கூட்டல் உயிர், பல உயிர். பல கூட்டல் இனம், பலாவினம் அப்படின்னு வருது. இப்போ இங்கே இளங்குமரனார் புக் பார்க்கலாம். கிளி ஈன்னு வருதா, அப்போ கிளி கூட்டல் அழகு, கிளி அழகு. தீ கூட்டல் எரிந்தது, தீ எரிந்தது. மலை கூட்டல் அழகியது, மலை அழகியது. இது எல்லாமே இ, இ, ஐ வந்துருக்கு. பல கூட்டல் அணி, பலவணி. மற்ற உயிரெழுத்து வந்துச்சுன்னா வா வரணுமா, அதனால தான். பலா கூட்டல் இலை, பலாவிலை. திரு கூட்டல் அடி, திருவடி. பூ கூட்டல் அரும்பு, பூவரும்பு. நோ கூட்டல் அழகியது, நோவழகியது. இந்த மாதிரிலாம் வரும். இங்கே பாருங்க, அவனே கூட்டல் அழகன், ஏ வருதா, அப்போ அவனே அழகன் வரும், இல்லைன்னா அவனே அழகன் அப்படின்னு வரலாம். அடுத்து ஊன் கூட்டல் தீமை, மூன்றிமை. ஊன் கூட்டல் பெருமை, ஊன் பெருமை. ஏ கூட்டல் அணி, எவ்வணி. ஏ கூட்டல் குதிரை, எக்குதிரை. ஏ கூட்டல் நாடு, எந்நாடு. ஏ கூட்டல் யானை, எவ்வானை. எகின் கூட்டல் சிறை, எகின் சிறை. இங்கே எகின்ங்கிறது அன்னப்பறவை குறிக்குது.